சங்கிமிகு உஸ்தாது பெருந்தகை மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் பீர் முகமது சதக்கி அல் உஸ்தாது ஹதரத் அவர்கள் நமக்கு மத்தியிலே சிறப்புரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஹ்தி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا حبيب ربنا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله أما بعد صلاة والسلام عليك يا سيدي يا حبيبي يا رسول الله خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا مرادنا يا رسول الله أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي الحمد لله يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي واعفوا لي عن سيئات عالم سر وأخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا بجميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. பேரன்பும் பெரும் கருணையும் கொண்ட பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். வையகம் வழிநடக்க வல்லவன் பாதைதனை தன் நடையாக்கிச் சென்ற மெய்யவர் கோமான் நபிகள் எம்பெருமான் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் மீதும் அன்னாரின் உத்தம சத்திய சஹாபத்துகள் தாபஈன்கள் தபா தாபஈன்கள் அக்தாபுகள் அவுலியாக்களின் மீதும் இந்த நல்ல நாளிலே அமர்ந்திருக்கக்கூடிய நல்லதொரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அல்லாஹு தாலா நாம் கடந்த காலங்களில் செய்த குற்றங்குறைகளை மன்னித்தருள்வானாக. வாழும் காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய சுன்னத்துகளை அடியொற்றி வாழும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. நாம் மரணிக்கும் தருவாயிலே உண்மை மூமினீன்களாக கலிமாவுடன் மரணிக்கும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. இங்கு பேசப்படக்கூடிய பேச்சுக்களை அல்லாஹ் கபூல் செய்து நம் வாழ்க்கையில் அமல் செய்யும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களது ஆன்மீக தந்தையான தங்கள் வாப்பா ஹசரத் அவர்களே, எனது தந்தையான என் வருகைக்கு தந்திருக்கக்கூடிய எனது தந்தை அவர்களே, மற்றும் மரியாதைக்குரிய உஸ்தாதுமார்கள் உலமா பெருமக்களே, என்னுடைய நண்பர்கள் உலமாக்களும் வந்திருக்கிறாங்க, என்னுடைய மாணவர்களும் வந்திருக்கிறாங்க, நான் பணிபுரிந்த வத்தலக்குண்டு பகுதியிலிருந்து என்னுடைய முஹிப்பீன்களும் வந்திருக்கிறாங்க, மற்றும் கோரிப்பாளையத்தினுடைய மண்ணை சார்ந்த மண்ணின் மைந்தர்களான ஜமாத்தார்களே, பெரியோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. எனது மாணவர் சமியுல்லா சதக்கி அவர்களுடைய ஒரு மகத்தான ஒரு முயற்சி, எங்கள் உஸ்தாதுமார்களுடைய மகத்தான துஆ பரக்கத் மற்றும் இந்த ஊர் மக்களுடைய ஒரு நல்லதொரு ஒத்துழைப்பு இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் கபூல் செய்தல்வானாக. அடுத்த வருடம் இதைவிட பிரம்மாண்டமாக எல்லாருடைய மனதிலும் இஷ்கை விதைக்கக்கூடிய ஒரு பெருங்கொண்ட ஒரு நிகழ்வை நடத்தக்கூடிய தௌஃபீக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. இது நடந்ததற்குண்டான நிகழ்வுக்குண்டான தசீர்
அந்த பரக்கத்தை எல்லாருடைய கல்வியிலுமே அல்லாஹ் தஆலா விதைப்பானாக. ஆமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய மஹப்பத், ஒரு மனிதனுக்கு எத்தனை கண்கள் இருக்கிறது என்று சொன்னால் 2 கண்கள் என்று சொல்வார்கள். உலமாக்கள் 3ஆவதாக ஒரு கண் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதுதான் இஷ்க். நேசம் என்பது ஒரு கண் தான். யாருடைய கல்விலே நேசம் இருக்கிறதோ அதுவும் ஒரு பார்வைதான். வறண்டு போன இதயங்களுக்கு பெருமானாரினுடைய ஆத்மார்த்தமான பிரியம் அகப்படாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் தஆலா வர்ணிக்கும் போது மில்லதுன்னா இல்மா, ஹில்தர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்மின் புறத்திலிருந்து விசேஷமான வருங்காலத்தை கணிக்கக்கூடிய அறிவை கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பல நபிமார்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுவதை நிறுத்தி கொண்டான். பெருமானாருக்கு ஹஸ்ர், சுருக்கல, வல்லமக்க மாலம் தகுன் தாளம், நீங்கள் அறியாத அனைத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டேன். எந்த நபிமார்களுக்கும் இப்படி ஒரு சிறப்பு கொடுக்கவில்லை. ஹில்தர் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாமுத்திரிகா லட்சணம் என்று சொல்லக்கூடிய ஞானமாகட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் ஆகட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுக்கப்பட்ட சூஃபியிசம் ஆகட்டும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கட்டுப்படக்கூடிய மனு, ஜின், மிருகங்கள், அண்ட சராசரம் கட்டுப்படக்கூடிய ஹாத்தமே சுலைமானியினுடைய சக்தியாகட்டும், அனைத்தினுடைய சக்தியும் பெருமானாருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதீது இல்மல் அவ்வலீன் வல்லாஹிரீன், எனக்கு முன்னோர் பின்னோர் அனைவருடைய அண்ட சராசரத்துடைய கல்வி கொடுக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்தே தெரிந்து விட்டது அவர்கள் உலூஹியத், இறைவன் அல்ல, வழங்கப்பட்டவர்கள். வழங்கியவன் என்ற ஒருவன் இருக்கிறான், அது தௌஹீத். வழங்கப்பட்டவர் என்று ஒருவர் இருக்கிறார், வசீலா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது தௌஹீத். மாணவர் சொன்னதை போல 1000 தடவை 1,00,000 தடவை கலிமாவை மொழிந்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ், நீ கலிமா என்று சொல்லக்கூடிய ஆரம்ப பகுதியான மூல மந்திரத்தை சொல்லிவிட்டு காரண மந்திரமான முஹம்மது ரசூலுல்லாவை மொழியவில்லை என்று சொன்னால் உன் கலிமா பலிக்காது. யா சுபஹானல்லாஹ், எமர்மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருநாமத்தை கொண்டுதான் இறைவன் நுக்தா புள்ளி வைக்கிறான். காத்தமுன் நபியின் சையதுல் முர்சலீன், காத்தமுன் நபியின், நபிமார்களுடைய ஃபுல் ஸ்டாப். இறைவன் வச்ச ஃபுல் ஸ்டாப் எப்படி இருக்கும்? உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து எத்தனையோ விசேஷமான ஞானங்கள் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் வரிசைகரமாக முசல்சலத்தன் தொடர்படியாக அனுப்பப்பட்டு பிறகு அல்லாஹ் தஆலா அழகிய புள்ளி ஒன்று வைக்கிறான். போதும் போதும், நீங்க மக்களுக்கு ஹிதாயத்து கொடுத்ததெல்லாம் போதும், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நபி அனுப்ப போறீங்க, எல்லாவற்றிற்கும் சேர்த்து ஒரு நபி. இனிமேல் இறைவா நீ நபி அனுப்புவதனால நாங்க வழியட்டு போயிட்டோமே என்றெல்லாம் உங்களால் பிதற முடியாது. யா சுபஹானல்லாஹ், ஒட்டுமொத்த நபிமார்களும் 313 முர்சலீன்களும் 1,24,000 நபிமார்களும் கொண்டு வந்த தாவாவை தூக்கி விழுங்கும் மகத்தாய ஷரியத்துல் முஹம்மதியா நமக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே எந்த ஒருவரும் 1400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நபியை நாம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி தப்பிக்கவே முடியாது. மியாராஜுடைய இரவிலே நபிமார்களுக்கு அவர்கள் தொழுகை வைக்கிறார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸிலே அனைத்து நபிமார்களுக்கும் தொழுகை வைக்கிறார்கள். யா சுபஹானல்லாஹ், விளக்கம் உலமாக்கள் கொடுக்கிறார்கள். இதுவரைக்கு வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கு வந்த அனைத்து நபிமார்களும் பெருமானாருக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள். ஆதம் நபியிலிருந்து அவர்கள் உடலின் தந்தை, அரபுகளின் தந்தையான ஹஜரத் இப்ராஹிம், யூதர்களுடைய பெரும் கொண்ட நபியான ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், நிறைவு நபியான ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனைவரும் பெருமானாருக்கு பின்னால் மாமூம்களாக ஆகி பெருமானாரை பைத்துல் முகத்தஸில் நிறுத்தி பேஷி மாமாக என்று அல்லாஹ் தொழுகை நடத்தி விட்டானோ அனைத்து நபிமார்களும் கட்டுப்பட்டு விட்டார்கள். நீங்கள் யார் ரசூலை மறுப்பது? நீங்கள் நபி பெருமானாரை மறுத்தால் என்ன, மறுக்காவிட்டால் என்ன? உங்கள் இனத்தின் நபிமார்கள் ரசூலுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள். யா சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை போன்று உலகத்தை யாரையும் கண்ணியப்படுத்தவில்லை. ஒரு பெரிய ஆஷிக்கு ரசூல்,
ஒரு பெரிய மகான், பெருங்கொண்ட மகான் சொல்றாங்க, இஷ்குனுடைய உச்சகட்டத்தில் அந்த வார்த்தையை சொல்றாங்க, யா ரசூல் அல்லாஹ், உங்கள்கிட்ட என்ன இல்லை, உங்களிடம் என்ன இல்லை, உங்களிடம் உலூகியத்து மட்டும்தானே இல்லை, உங்கள்கிட்ட இறைத்தன்மை மட்டும்தானே கிடையாது, உங்களிடம் இறைத்தன்மை மட்டும்தானே இல்லை, மற்ற அனைத்தையும் இறைவன் உங்களுக்கு வழங்கி விட்டானே, ஹிதாயத்திற்குண்டான முழு சாவியையும் உங்களிடம் கொடுத்து விட்டானே, மறைவான ஞானங்களுடைய சாவியை இறைவன் உங்களுக்கு கொடுத்து விட்டானே, எல்லா நபிமார்களையும் உங்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்து விட்டானே, உங்களிடம் என்ன இல்லை யா ரசூலல்லாஹ், உலூஹியத்து மட்டும்தான் இல்லை, உங்கள்கிட்ட இபாதத்து மட்டும்தான் கிடையாது, உங்களுக்கு இத்தாஅத் அனைத்தும் மஹப்பத் அனைத்தும் உங்கள் மீது தான் இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று உச்சகட்டத்தில் ஒரு ஆஷிக்கியர் ரசூல் அவர்கள் கூறுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த தாலீம் நமக்கு அல்லாஹ் தஆலா வாஜிபாக்குறான். ரசூலுல்லாஹ் என்னைக்கா பாங்கு சொல்லி யாரா கேள்விப்பட்டிருக்குமா? ரசூலுல்லாஹ் என்னைக்கா பாங்கு சொல்லியிருக்காங்களா? 2 தடவை, அதையும் ரகசியமாக சொன்னாங்க. எப்போ தெரியுங்களா? ஹஜரத் ஹசன் ரலிலா பிறந்தப்ப காதில் சொன்னாங்க, ஹஜரத் ஹுசைன் ரலிலா பிறந்தப்ப காதில் சொன்னாங்க. ஏன் ரகசியமாக சொன்னாங்க தெரியுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு செயலையும் செய்து காட்டித்தான் பிறகு சொல்லுவார்கள். லுஹாவா தொழுது காட்டுவார்கள், சலவாத்தா என் மீது இப்படி சலவாத்து சொல்லி என்று சொல்லி கொடுப்பார்கள். ஒரு தடவை கூட பாங்க சொல்லி காமிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கவில்லை. அல்லாஹ் கனவிலே காட்டினான். ஒரு சஹாபி சொல்கிறார்கள், அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பி பார்க்கிறார்கள், அந்த பாங்கை பிலால் ரதியல்லாஹு மூலம் அமல்படுத்துகிறார்கள். பெருமான உலமாக்கள் எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷான் கண்ணியம் இப்படிப்பட்டது என்று சொன்னால், அவர்கள் பாங்கு சொல்லி ஹய்யால ஸலா சொல்லி ஒருவர் வரவில்லை என்றால் அவன் முர்த்ததாகி விடுவான், அவன் கழுத்தை வெட்ட வேண்டும். யா சுபஹானல்லாஹ், பாங்கு ஃபர்லாயிரும், பாங்கு ஃபர்லாயிரும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எங்க நம்ம சுன்னத்துனா என்ன நினைக்கிறோம்? சுன்னத்துனா ரசூலுல்லாஹ் செஞ்சதுன்னு நான் சொல்றோம். இது வெளிப்படையான அர்த்தம். உசூலுல் ஃபிக்ஹ் சட்டத்துறை உலமாக்கள் சொல்கிறார்கள், சுன்னத் என்றால் ரசூலுல்லாஹ் அடிக்கடி செய்யாததுன்னு சொல்றாங்க. மா லம் யுவாலப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுவ சுன்னா, மா வாலபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹுவல் ஃபர்லு. ரசூலுல்லாஹ் உன்னை தொடர்ந்து செஞ்சா அது ஃபர்ல மட்டும் தான் செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை தொடர்ந்து செய்யவில்லை என்றால் அதற்கு பேர் தான் சுன்னா. ஏன் இது சொல்கிறேன் என்று தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்தால் அதை இறைவன் ஃபர்லாக்கி விடுவான். எப்பேற்பட்ட அந்தஸ்து! யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுக்கு முன்னால் சஹாபத்துகள் கொடுத்த கண்ணியம் இருக்கிறதே, அந்த சபைக்கு முன்னால் அவர்கள் ஹஜரத் உமரை போன்ற பெரும் பெரும் ஜாம்பவான்கள், பலசாலிகள், பெரும் பெரும் பலசாலிகள் எல்லாம் பெருமானாருக்கு முன்னால் அப்படியே கைகட்டி நிற்பார்களே, அந்த சபையினுடைய கம்பீரம் நமக்கு புரிகிறதா? அந்த கம்பீரம் நமக்கு புரிகிறதா? ஒற்றை வார்த்தை, இன்னைக்கு போஸ்ட்மேன் என்ற வார்த்தை, வானமும் பூமியும் இடிந்து விடும், வானமும் ஆஸ்மான் அவர் ஜமீன் உட்டானகி சிக்தா, இதை தூக்குவதற்கும் தாங்குவதற்கும் சக்தி வராது வானமும் பூமியும். போஸ்ட்மேன் எப்பேற்பட்ட வார்த்தை! உன் தாய் உனக்கு கடிதம் எழுதுகிறார், அந்த கடிதம் உன்னிடம் வருகிறது. போஸ்ட்மேன் பார்த்து சொல்லுவானா, நான் உன் கடிதத்தில், உங்க உம்மா எழுதின கடிதத்தில் நான் எழுதிக்கிறேன்னு? யார் ஒத்துக்குறா? போஸ்ட்மேனுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? ரசூலுல்லாவும் குரானை இப்படி வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீ குரானை படித்து வாழ்ந்துக்க, இதில் ரசூல்லாவை பற்றி பாடுறதுக்கு என்ன, புகழ்றதுக்கு என்ன, வாழ்த்துறதுக்கு என்ன, பின்பற்றுறதுக்கு என்ன? குரானை கொடுத்தாங்க, அது ஒரு மெசேஜ், கடிதம் வச்சியா, குரானையும் சுன்னாவையும் பின்பற்றிட்டு போ. எவ்வளோ பெரிய ஆபத்தான வார்த்தை, எவ்வளோ பெரிய ஆபத்தான வார்த்தை! அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குரான் என்பது கடிதமா? குரான் முஹம்மது ரசூலுல்லாவின் சிந்தனை, ஹதீஸ் என்பது முஹம்மது ரசூலுல்லாவின் வாழ்க்கை. நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்றதை மக்களுக்கு சொல்லி காட்டுங்க. அதான் குரானும் ஹதீஸும். 40 வருடங்கள் நீங்க வாழ்ந்த உத்தமமான வாழ்க்கையை மக்களுக்கு சொல்லி காட்டுங்கள். அதுக்கு பேர் தான் குரானும் ஹதீஸும். அவர் என்ன போஸ்ட்மேனா? யா சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையிலே வந்து பேசுகிறார்கள். தன் வாழ்வின் இறுதி கட்டம், யா அய்யுஹன் நாஸ் கது ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு. ஓ மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜ கடமையாக்கி இருக்கிறான், நீங்க எல்லாம் ஹஜ்ஜு செய்யுங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரு வெள்ளந்தியான சஹாபி எந்திரிக்கிறாங்க. ஆக்குள்ள ஆமீன் யா ரசூலல்லாஹ். ஒவ்வொரு வருஷமான்றாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்காங்க. 2வது தடவை வந்து வாக்குள்ள ஆமீன் யா ரசூலல்லாஹ். ஒவ்வொரு தடவையா
மூன்றாவது தடவை கேட்கிறார்கள். பெருமானார் கோபம், அவருடைய கண்களிலே கோபம் தெரிகிறது. லவ் குல்து நஅம் லவஜபத் லமஸ்தததும், ஆம் நாம் என்று நான் ஒத்த வார்த்தை சொன்னீனா உங்க மேல கடமையாகிவிடும். யா சுப்ஹானல்லாஹ், இது கடிதமா? இது போஸ்ட்மேனுடைய போஸ்டா? நாம் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடம் ஹஜ் ஆகிவிடும். எப்பேற்பட்ட போஸ்ட்! யா சுப்ஹானல்லாஹ். லவ் குல்து நஅம் லவஜபத், மூணே எழுத்து, நஅம், ஆம். இமாம் ஷரஃபுத்தீன் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், நபியுனல் அமீருன் நாகி ஃபலா அஹது. நபியுனல் ஆமீரு, அவர்கள் கட்டளையிடக்கூடிய ஷாரியா, ஷரியத்தின் பேனா கொடுக்கப்பட்டவர்கள். நபியுனல் ஆமீருன் நாஹி, நஹி செய்வார்கள், தடுப்பார்கள், ஒன்றை ஹராமாக்குவார்கள். அந்த அதிகாரம் எல்லாம் கொடுத்திருக்கான். ஃபலா அஹதுன் அபர்ர ஃபீ கௌலி லா மின்ஹும் வலா நஅமி. அவர்களை போன்று ஆம் என்று சொல்பவரும் கிடையாது, அவர்களை போன்று இல்லை என்று சொல்பவரும் கிடையாது. நாம் ஆமா அப்படின்னு நம்ம சொல்றது உண்மையா? நம்ம சொல்றதும் அவர்கள் சொல்வதும் ஒன்றா? அவர்கள் ஆம் என்று சொன்னால் ஃபர்ல், அவர்கள் ஆம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டா அதற்குண்டான அந்தஸ்து என்ன? அல்லாஹ் ஃபர்ல் ஆகி விடுவான். அதான் பெருமானார் கண்டிக்கிறார்கள். லவ் குல்து நஅம் லவஜபத், நான் மட்டும் நஅம் ஆமான்னு சொல்லிட்டீனா வரலாயிரும். உங்களால ஹஜ் ஒவ்வொரு வருஷமும் செய்ய முடியுமா? லமஸ்தததும், உங்களால முடியாது. இந்த போஸ்டுக்கு பேர் என்ன? அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியான போஸ்ட். இறைவன் இருந்து வழி நடத்தினால் என்ன செய்வானோ அதர் ஒரு நபியினுடைய கையிலே பேனாவை கொடுத்து நீங்கள் எழுதுங்கள் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எழுதுங்கள், உங்க ஷரியத்துக்கு என்ன தேவை நீங்க எழுதுங்க. எப்பேற்பட்ட போஸ்ட்! யா சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை இடங்களில் பயந்திருக்கிறார்கள் இந்த உம்மத்தை நினைத்து. லௌலா அன்ன ஷுக்க அலா உம்மதி லமர்துஹும் பிஸ்ஸிவாகி இந்த குல்லி உலு. என் உம்மத்திற்கு சிரமம் மட்டும் ஏற்பட நான் நினைக்கலன்னா நான் ஒவ்வொரு தொழுகைக்குமே மிஸ்வாக்க கடமையாக்கி இருப்பேன். லா ஃபரல்து அலைஹிம், அவர்களுக்கு நான் ஃபர்லாக்கி இருப்பேன். ஃபர்ல் யார் ஆக்குவா? ஃபர்ல் அல்லாஹ் ஆக்குவான், அல்லாஹ் ஆக்குவான். வஹாபியினுடைய அல்லாஹ் ஆக்குவான். வஹாபியினுடைய அல்லாஹ் வேண்டாம், அவன் ஃபர்லாக்கிடுவான். முகமது ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ் எப்படி ஆக்குவான்? ரசூலுல்லாஹ் கையில கொடுத்து ஃபர்லாக்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நினைத்திருந்தால் இந்த மிஸ்வாக்கை ஃபர்லாக்கி இருப்பேன். என் உம்மத்துக்கு கஷ்டம், சுன்னத்தாக்கிட்டேன். ஒன்றை ஃபர்லாக்கவும் ஒன்றை சுன்னத்தாக்கவும் அதிகாரம் கொடுத்தவன் எவன்? ஒன்றை ஃபர்லாக்கவும் ஒன்றை சுன்னத்தாக்கும் அதிகாரத்தை, அந்த பேனாவை கையிலே கொடுத்தவன் யார்? அழகு பார்த்தவன் யார்? எல்லா நபிமார்கள் வலிமார்களினுடைய தலைவராக அழகு பாக்கியவன் யார்? பைத்துல் முகத்தஸிலே பேஷிமாமாக எல்லா நபிமாருக்கும் தொலை வைத்து அழகு பார்த்தவன் யார்? எல்லா நபிமார்களுடைய கடைசி இறுதி புள்ளியாக அனுப்பி அழகு பார்த்தவன் யார்? 4 வேதங்கள் முடிவு வரும்பொழுதும் கடைசியான இறுதி வேதமான தலைமை வேதமான சிறந்த வேதமான ஒரு மனிதருக்கு கொடுத்து அழகு பார்த்தவன் யார்? எத்தனை எத்தனை சிறப்புகள், எத்தனை எத்தனை சிறப்புகள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வஹாபிய கண்களுக்கு இது தெரியவில்லையா? யா ஹபீப் அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. அவர்களுக்கு முன்னால் சஹாபாத்துகள் கொண்ட அந்த அமைதி இருக்கிறதே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் உண்மையான இஷ்க். சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் தங்களுக்கு பெருமானாருக்கு முன்னால் மூச்சு விட மாட்டார்கள். குன்னா ஜலஸ்னா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅன்னம ரூஸின தைர், எங்களுடைய தலைகளிலே பறவை அமர்ந்திருப்பதை போன்று நாங்கள் அமைதியாக உட்கார்ந்து பெருமானாரிடம் ஹதீஸை படிப்போம். இதற்கு பெயர் என்ன ஷிர்க் வந்து விட்டது? மரியாதைன்னா ஷிர்கா? மரியாதைன்னா ஷிர்கா? ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பது ஷிர்கா? சுப்ஹானல்லாஹ். அந்த ஹதீஸை படிக்கும் போது சஹாபத்துகள்கிட்ட எப்படி இருந்துச்சு? ஒரு பறவை எதன் மீது அமரும்? ஒரு குத்துக்கல்லு மேல உட்காரும், ஒரு கம்பி மேல உட்காரும். எங்க தலையில பறவை வந்து உட்கார்ந்தாலும் எங்களுக்கு தெரியாது, அப்படி உட்கார்ந்துருக்கோம். ஹதீஸை படிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த மஹப்பத்தும் அந்த இஸ்ஸத்தும் அந்த சஹாபத்துகள்கிட்ட எப்படி இருந்திருக்கிறது?
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சஹாபாக்கள் அனைவருமே ஆஷிக்குர் ரசூல். சஹாபாக்கள் அனைவரும் ஆஷிக்குர் ரசூல். அவங்க வந்தோடனே முதல் வார்த்தை என்ன சொல்லுவாங்க தெரியல? ஃபிதாக்க உம்மி வபி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ். இஷ்கினுடைய உச்சகட்டம், மஹப்பத்தினுடைய உச்சகட்டம். என் தகப்பனும் என் தாயும் உங்களுடைய காலுக்கு அடியிலே யா ரசூலல்லாஹ் என்பதை விட உச்சகட்டமான மஹப்பத் எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் பார்வையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மாஸாகல் பஸரு வமா தகா, மாஸாகல் பஸரு வமா தகா. அவர்களுடைய பார்வை ஒரு கொஞ்சம் கூட சறுக்கவில்லை. கண்கள் அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஒரு காதலியை எடுத்துக்கொண்டால் காதலியின் கண்களையும் காதுகளையும் விரல்களையும் வர்ணிப்பதை போன்று இறைவன் கையையும் கண்களையும் காதுகளையும் வர்ணிக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை பத்தி சொல்கிறான். மாஸாகல் பஸரு வமா தகா. ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தை பத்தி சொல்றான். மா கதபல் ஃபுஆது வமா ரஆ. அந்த இதயம் என்ன பார்த்துச்சு பாருங்க, அது பொய் சொல்லவில்லை. அந்த இதயம் மேராஜிலே என்னை கண்டதே, காதலனை கண்ட அந்த இதயம் அது பொய் சொல்லவில்லை. மா கதபல் ஃபுஆது மா ரஆ. அந்த இதயம் பொய் சொல்லாத இதயம். உதன் இவன் சொல்றாங்க, குறைஷி காஃபிர் சொல்றான், உதன் மாடி முகமது ரசூலுல்லாவா, காது பயங்கர ஷார்ப்பு, பயங்கர ஷார்ப்பு. நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா போதும். யூதர்கள்லாம் சொல்லுவாங்களாம், பார்த்து பேசு ரசூல்லா, முகமது ரசூல்லாட்ட செய்தி போயிட போகுது, காதுமா ஷார்ப்பு அப்படின்னு சொல்லுவானா. அல்லாஹ் விட்டு வச்சானா, உதுனு ஹைர், காதுதான் ஷார்ப்பான காதான், ஹைராய காது, நல்ல காது. காதை வர்ணிக்கிறான், இதயத்தை வர்ணிக்கிறான், கண்களை வர்ணிக்கிறான், கைகளை வைக்கிறான். எதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் வமா ரமைத இத் ரமா வலாக்கின் அல்லாஹ் ரமா வமா ரமைத இத் ரமை வலாக்கின் அல்லாஹ் ரமா. நபியே, அந்த கல்லை எடுத்து நீங்களா வீசினீங்க, அதை நாங்கள்ல வீசினோம். அதை நீங்கள் வீசினீர் என்று நினைக்கிறீர்களா? வீசியது நான் அல்லவா. கைகளை வர்ணிக்கிறான். அல்லாஹ் தஆலா அவருடைய குணத்தை வர்ணிக்கிறான். இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்க சுப்பீரியரான கேரக்டர் இருக்கீங்க. சாதாரண சாதா சீதா கேரக்டர்லாம் கிடையாது, சுப்பீரியர், ஹை லெவல்ல இருக்கிறீங்க. இதை அன்டச்சபிள், என்னங்க அன்டச்சபிள், ஈக்குவலே இல்ல, தன்னிகரற்று இருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா தன்னை எப்படி வஹதானியத்தாக ஆக்கி இருக்கிறானோ, இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நிகராக எந்த நபியும் ஆக்கல, எந்த நபியும் ஆக்கல. உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம. இப்ராஹிம் நபியை போல நீ ஸலவாத் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இப்ராஹிம் நபி தானே பெஸ்ட். இப்படி ஒரு மனநோய், இதை கேள்வின்னு சொல்லக்கூடாது, இது ஒரு மனநோய். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை குலைப்பதற்காக கேட்கப்படக்கூடியது ஒப்பீடு. ஆம், இப்ராஹிம் நபியை மீது நீ ஸலவாத் சொன்னதை போன்று ரசூலுல்லாஹ் மீது சொல் என்ற சொல்லுக்கு அது ஒப்பீடு தான். எல்லா நேரத்திலும் ஒப்பீடு சிறந்ததல்ல. இவரை சிங்கத்தை போன்ற வீரன் அப்படின்னு சொன்னா சிங்கம் வீரத்தில் உயர்ந்ததுதான், ஒப்பீடு தான். ஆனால் ஒப்பீடுகள் அனைத்துமே எல்லா நேரத்திலும் உயர்ந்ததல்ல. இறைவன் தன்னுடைய ஒளிக்கு கூட ஒப்பீடு சொல்கிறான், உலகத்தினுடைய அற்பத்தை சொல்கிறான். மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹி, மஸலு நூரிஹி கமிஷ்காத். அல்லாஹ்வுடைய ஜோதிக்கு உதாரணம் உலகத்தினுடைய ஒளியை அல்லாஹ் ஒப்பிடுகிறான். அப்போ அல்லாஹ்வை தாழ்வான அனுப்பமா? ஒப்பீடுகள் அனைத்தும் எப்பயுமே உயர்ந்ததல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடன் ஒப்பிடுவதால் ரசூலுல்லாஹ்வை விட ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவர்கள் என்று அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈமானை கூட்டுவதற்காக பிரம்மாண்டத்தை அல்லாஹ் காட்டினான். கதாலிக நுரி இப்ராஹிம மலக்கூத்தஸ் ஸமா, வானம் பூமியின் அண்ட சராசரத்தின் ஆட்சியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நாம் காட்டினான். லியகூன மினல் மூகினீன். ஏன் காட்டணும் தெரியுங்களா? அவங்களுடைய யக்கீன் அதிகமாகிறதுக்கு. அல்லாஹ் ரகசியத்தின் உலகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு காட்டினான். மேராஜில் கொண்டு போய் அல்லாஹ் தன்னை ரசூலுல்லாஹ்விடம் காட்டினானே, அது ஈமானை அதிகப்படுத்துவதற்கு அல்ல, அது நேசரை பார்ப்பதற்கு.
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பார்ப்பதற்காக நேசரை கூப்பிட்டானே தவிர அவருடைய ஈமானை அதிகரிப்பதற்கு என்ன இருக்கிறது? அவர்கள் ஈமானில் நிரம்பியவர்கள். மிஅராஜில் அழைத்து செல்வதற்கு முன்னால் அந்த பேஷிமாமாக எல்லா நபிமார்களுக்கும் நின்று தொழுகை வைக்கிறார்கள். தொழுது முடித்ததற்கு பின்னால் விருந்து நடக்கிறது. விருந்துலாம் நடக்குமா? ஹதீஸ் சொல்லுது. ஜிப்ரீல் யார் ஹாதிம்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிம் பணிவிடையாளர் யார் தெரியுமா? எல்லா மலக்குமார்களுடைய தலைவரான ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒட்டுமொத்த மலக்குகளின் தலைவர் யார்? ஹஜரத் ஜிப்ரீல். ஹஜரத் ஜிப்ரீல் வ ஜிப்ரீல் ஹாதிமுஹு. முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் பணிவிடையாளர், சேவகர். அவர் கொண்டு வருகிறார். விருந்து உபசரிக்கப்படுகிறது. அதிலே ஒன்றிலே மது இருக்கிறது, ஒன்றிலே பால் இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுக்கிறார்கள். பாலை அந்த விருந்திலே பெருமானார் குடித்தது பால். அந்த கொண்டு வந்த மதுவும் என்னவா இருந்திருக்கும்? லோக்கல்ல விற்கக்கூடிய சாராயமா? நபிமார்களுடைய சபையில் கொண்டு வரக்கூடிய அந்த மது என்னவா இருந்திருக்கும்? அது சுவனத்தினுடைய மது, ஜாயிஸ். சுவனத்தின் மது, அது ஜாயிஸ். ரசூல் அதை கூட தொடரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? பாலை எடுத்து அருந்துகிறார்கள். அப்பொழுது சொன்ன வார்த்தை, யா சுப்ஹானல்லாஹ், இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் எச்சரிக்கை விடக்கூடிய வார்த்தை. ஒரு நபியினுடைய அந்தஸ்தை கவனித்து பாருங்கள். அவர் சாதாரணமான மனிதர் அல்ல. ஒரு பொதுவிலே செல்லக்கூடிய ஒரு இடத்திலே அஹ்லு ஸலாஹி வல் கைர், நல்ல மார்க்கத்தில் ஸ்திரமாக நிற்கக்கூடிய ஒரு அறிஞர், ஒரு தக்வாதாரி, பொதுவெளியில மக்ரூஹான காரியம் செய்வது ஹராம். வேட்டியை மடிச்சுக்கிட்டு நிற்கிறார், பெரிய நபர், மார்க்கத்தில் ஒரு பெரிய ஆள். அவரை பார்த்தா மக்கள் கெட்டு போவார்கள். தூக்குவது என்பது மக்ரூஹ், ஆனால் அந்த இடத்துல ஹராம். ஏன்? அவருடைய ஷான் அஹ்லு ஸலாஹி வல் கைர், நல்ல ஸ்தானத்தில் இருக்கவங்க. சின்ன தப்பு, உயரம் போக போக ஏரோப்ளேனில் விழுந்தா அடி பசமாவில் விழுகும். சும்மா கீழே மாடியில் இருக்காங்க, விழுந்தா கை கால் லைட்டாக உடையும். உயரம் கூட கூட தவறி விழுந்தால் ஆபத்து அதிகம். அப்ப பெரிய நபர்கள் என்ன செய்யக்கூடாது? பொது வழியில மக்ரூஹான வெறுக்கத்தக்க காரியங்கள் செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிசிறு தட்டுச்சுன்னு சொன்னா அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹஜரத் ஜிப்ரீல் சொல்கிறார், நீங்கள் மட்டும் மதுவை குடித்திருந்தால் உங்களுடைய ஒட்டுமொத்த சமூகம் வழிகட்டு போயிருக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹ் குடித்த சுவனத்தின் மதுவுக்கு உலகத்தை புரட்டி போடுவோம் என்றால் அவர்கள் குடித்த ஆன்மீக பாலுக்குண்டான சிறப்பு என்ன? அந்த ஆன்மீக பால் என்பது எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத கடைநிலை சமூகமான நமக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு. ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், நான் முன்னோர் பின்னோர் அனைவருடைய இல்மும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர்களுக்கு வழங்கப்படாத கல்வி என்ன? அவர்கள் இந்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள். எந்த சமூகத்துக்கு டெக்னாலஜி கிடைச்சிச்சு? இந்த சமூகத்துக்கு கிடைச்சிச்சு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்றாங்க, எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. என் உம்மத்துக்கு கிடைச்சதை தனக்கு கிடைச்சதா சொல்றாங்க. பெட்ரோல் அவங்களுக்கு இல்லையா? சொன்னார்கள், பாரசீகத்தினுடைய வெள்ளியும் ரோம் நாட்டின் தங்கமும் என் கையிலே கொடுக்கப்பட்டது என்றார்கள். அப்ப தங்கமும் வெள்ளி தான் கைக்கு வந்துச்சா? பெட்ரோல் ரசூலுல்லாஹ்வுக்கு வரலையா? குருடாயில் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்படலையா? பூமியினுடைய ரகசியங்கள், பெட்ரோலியம் எதெல்லாம் கிடைக்கலையா? அட எல்லாம் சேர்ந்து தான் கிடைச்சிச்சு இந்த உம்மத்திற்கு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கு ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தால் கிடைச்சு. எந்த உம்மத்துக்கு கிடைச்சிச்சு? பூமிக்கு கீழே 8 அடி தோண்ட முடியுமா? கிணத்தை தவிர்த்து அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு? சம்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு. அதான் ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான அருள் வளங்களையும் கொடுக்கிறானே, யாருடைய பரக்கத்தால்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தால் தான் நமக்கு இந்த டெக்னாலஜி ஆகட்டும், புதிய புதிய கல்விகளாகட்டும், வளர்ச்சிகளாகட்டும், வானத்தில் பறக்கிறதெல்லாம் அந்த காலத்தில் ஜின்கள் செஞ்ச வேலை. எப்படிங்க? வானத்தில் ஜின்கள் செஞ்ச வேலை. அதிகபட்சமாக ஒரு கடவுள் வணங்கப்படுவதற்கு 3 காரணம் இருந்தால் போதும். ஒன்று வானத்தில் பறக்கணும், இல்லைன்னா மறைஞ்சிடணும், இல்லைன்னா உருவம் மாறணும். இது ஜின்னுவே அழகாக செய்யும் இல்லையா? இந்த 3 செஞ்சால் உடனே குலதெய்வம் சாமி ஆயிரும். இந்த 3 செஞ்சா சாமி ஆயிரும். இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து பட்டைய கலப்புது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து வானத்தில் பறக்கிறது. இன்விசிபிள்ல என்னென்னமோ டெக்னிக்கெல்லாம் வந்துருச்சு. பாம்லாம் வருது, இன்விசிபிள் கண்டுபிடிக்கிறாங்க ஒவ்வொரு வெளிநாடுகளில். இதெல்லாம் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தான். அவர்கள் பிரமத சகோதரர்களாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தான்.
ரசூலுல்லாவுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா அள்ளி வீசுகிறான். முஸ்லிம் அல்லாத என்ற பாரபட்சம் பார்க்காம அல்லாஹ் தஆலா கல்வி அள்ளி வீசுகிறான். யாருடைய பரக்கத்தால்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரக்கத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ரசூலுல்லாஹ் மதுவை தேர்ந்தெடுக்கவில்லை, பாலை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த உம்மத்திற்கு இல்மு கிடைக்க வேண்டும் என்று. பால் என்பது கல்விதான். அப்ப ரசூலுல்லாஹ்ட்டு சொல்லப்படுது, நீங்கள் பாலை தேர்ந்தெடுத்தீர்கள், அதனால் உங்களுடைய சமூகம் ஃபித்ரத் இயற்கையின் மீது இருக்கும். இந்த உம்மத் மீலாது என்பது ஹைர் என்று சொல்லி முடிவெடுத்தால் அது ஃபித்ரத், அது இயற்கை, அது சத்தியம், வழிகடல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பின்னால் உலமாக்கள் எடுக்கக்கூடிய இஜ்திஹாத், மார்க்க ஆய்வு, தஜ்தீத், சீர்திருத்தம், மீலாதுகளாகட்டும், ஜியாரத்தாகட்டும், மினாராக பள்ளிகளில் கட்டப்படக்கூடிய மினாராக்களாகட்டும், இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வின் காலத்தில் இல்லாதது. குர்ஆன் ஷரீஃப் புத்தகத்தை வடிவத்தில் வந்ததாகட்டும், ஹதீஸ் கலைகள் தொகுக்கப்பட்டதாகட்டும், உசூல் ஃபிக்ஹ் போன்ற கலைகள் வந்ததாகட்டும், எல்லாம் கல்விதான். யாருடைய பரக்கத்தால்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. அதைத்தான் சொல்கிறார்கள், உங்களுடைய உம்மத் ஒரு காலம் வழிகட்டு போகாது. மீலாதை பார்த்து எப்படி வழிகேடு என்று சொல்ல முடியும்? அது ரசூலுல்லாஹ் குடித்த பாலினுடைய பரக்கத். இன்று சில மதங்களிலே சுப்ஹான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இல்லீகளை கூட மார்க்கத்தினுடைய சட்டம் நம்ம இதெல்லாம் குடிக்கிறோம் அப்படின்னு கூக்கக்கூடிய வெளிப்படையான மதம் போதிக்கப்படக்கூடிய இடத்திலே கே நிக்காக நடைபெறுகிறது. கே மேரேஜ் நடத்தி வைப்பவர்கள் மதத்தை சார்ந்தவர்கள். இந்த மதம் சறுக்குதல் இஸ்லாத்தில் வராது. இமாம் ஷரஃபுத்தீன் பூசிரி அதைத்தான் சொல்கிறார்கள். ரசூலுல்லாவை நசராணிகள் எப்படி அந்த ஈசா நபியை வரம்பு கடந்து புகழ்ந்தார்களோ அது மாதிரி புகழாதீங்க. அதை விட்டுட்டு எல்லா வார்த்தையும் புகழுங்க. அதை விட்டு எல்லா வார்த்தையும். ஏனென்று சொன்னால் லம் யுவஜ் வலம் யகுமி, அவருடைய தீன் வளைஞ்சு போச்சு, அவருடைய தீன் வளைந்து போய்விட்டது, இனி நேராக்க யாராலும் முடியாது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷரியத் என்று சொல்லக்கூடிய தீன் இருக்கிறதே, இது ஸ்திரமானது. நீங்கள் அதாவது நசராணிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வரம்பு கடந்து புகழ்ந்த அந்த வார்த்தையை விட்டுருங்க. ஒரு ஹதீஸ் சொல்லப்படும், லா தத்ருனி கமா அத்தரத்தின் நசாரா ஈசபுனு மரியம். நீங்கள் ஈசாவை வரம்பு மீறி கிறிஸ்துவர்கள் புகழ்ந்ததை போன்று என்னை வரம்பு மீறி புகழாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் தானே சொன்னாங்க. இது மௌலிதுக்கு எதிராவில் இருக்கு. அட இதுதான் மௌலிதிற்கு ஆதாரம், இதுதான் மௌலிதிற்கு ஆதாரம். நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாவை கடவுளாக மட்டும் நிற்க வைக்க வேண்டாம், அதற்கு கீழ் அவர்களை நீங்கள் எவ்வளவும் கண்ணியப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய தீனில் எந்த பிரச்சனையும் வரல. ஈசா நபியை போலக்கூடிய ட்ரினிட்டி கொள்கையை கொண்டு வர வேண்டாம், மற்றபடியாக தாராளமாக நீங்கள் நபிகள் நாயகத்தை புகழ்ந்து கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய அர்த்தம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மீலாதுனுடைய சிறப்பை ஒரு நபி பிறந்ததற்காக அந்த நாள் பெருநாளாக கொண்டாடப்படுகிறது. எப்பங்க? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை யார் பிறந்த நாள்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை யார் பிறந்த நாள்? யா சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் பிறந்தது திங்கக்கிழமை. அப்ப ஜும்மாவில் யார் பிறந்தா? ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். The date of birth of ஆதம் அலைஹிஸ்ஸலாம் is யௌமுல் ஜும்மா. Why we celebrating? ஏன் கொண்டாடுறீங்க? அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய டேட் ஆஃப் பர்த்டேவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹி குலிக ஆதம் வ ஃபீஹி குபில வ ஃபீஹி உத்கிலல் ஜன்னah வ ஃபீஹி உஹ்ரிஜ மினல் ஜன்னah. அதில் தான் அவர் பிறந்தார், மௌலிது. அதில் தான் அவர் இறந்தார், உருசு. அதில் தான் சொர்க்கத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார், அதில் தான் சொர்க்கத்திற்குள் நுழைந்ததும் அதுவே, வெளியே வந்ததும் அதுவே. துக்க நாளும் அதுவே, சந்தோஷ நாளும் அதுவே. மௌலிதும் சந்தோஷமானும் அதுவே, உருசுடைய நாளும் அதுவே. அப்ப டேட் ஆஃப் பர்த் ஆஃப் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இஸ் யௌமுல் ஜும்மா. வி செலிப்ரேட்டிங் இன் எவரி வீக். ஒவ்வொரு வாரமும் நம்ம கொண்டாடுறோமே, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிறந்த நாள். ஆரம்ப கட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே டேட் ஆஃப் பர்த்ல நம்ம பர்த்டே கொண்டாடுறோமே, இறுதி நபியான முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்ப நபிக்கு வெள்ளிக்கிழமை, இறுதி நபிக்கு திங்கக்கிழமை. முடிஞ்சு போச்சு.
ஆரம்ப நபிக்கு வெள்ளிக்கிழமை, இறுதி நபிக்கு திங்கக்கிழமை. முடிஞ்சு ரெண்டுமே இஸ்லாத்தில் சிறப்பான நாள். திங்கக்கிழமைக்கு இதுக்கு முன்னாடி எங்கே சிறப்பு இருந்திருக்கு? நினச்சிருந்தா அல்லாஹ் தஆலா சய்யிதுல் ஐயாம், வெள்ளிக்கிழமையில் பெருமானாரை அல்லாஹ்வை பிறக்க வைத்திருக்கலாம். பிறக்க வைத்திருந்தால் பாருங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய சிறப்பிற்குரியவங்கன்னு சொன்னா, வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காங்கன்னு சொல்லி டேட்டை உயர்த்தி ரசூலுல்லாவுடைய இஸ்ஸத்து குறையும். ரசூலுல்லா பிறந்ததனால் வெள்ளிக்கிழமை சிறப்பல்ல, ரசூலுல்லா பிறந்தனால் திங்கக்கிழமை சிறப்பாகிவிட்டது. ரசூலுல்லா பிறந்ததனால் திங்கக்கிழமை சிறப்பாகிவிட்டு நீங்க டேட்டை வச்சு விளையாட வேண்டாம். என் ரசூல் பிறந்த நாள் கண்ணியமாக மாற்றப்பட்டு விட்டது. ஹஜரத் அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருக்கு வீடு கொடுத்ததாக நாம் பேசுகிறோம். மதீனாவுக்கு வந்தோடனே ரசூலுல்லாவுக்கு எங்க தங்குறது அப்படின்னு கேட்கும்போது அய்யூபுல் அன்சாரி வந்து வீடு கொடுத்தார்கள். அதனுடைய வழியை பின்னாடி பார்த்தோம்னா, புக்த் நஸ்ர்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் 300-400 வருடங்களுக்கு பின்னால் வரக்கூடிய முகமது நபிக்கு நான் வழங்கிய வீடுன்னு சொல்லி கடிதம் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கடிதத்தை பரம்பரையா அய்யூபுல் அன்சாரியினுடைய குடும்பம் கைமாற்றி கொண்டே வந்து இறுதியாக பெருமானாருக்கு வீடு கரெக்டா போய் சேர்ந்துச்சு. அய்யூபுல் அன்சாரி பெருமானாருக்கு வீடு கொடுக்கவில்லை, பெருமானார் தான் அவருடைய குடும்பத்தை வாழ வைத்திருந்திருக்கார்கள். பெருமானாருடைய பரக்கத்தால் அவருடைய குடும்பம் அந்த வீட்டிலே வாழ்ந்திருக்கிறது. எந்த விதமான பரக்கத்துகளும் அபிவிருத்திகளும் பெருமானார் நமக்கு வழங்கியே தவிர்த்து நாம் அவர்களுக்கு வழங்கியல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு அழகிய தருணம், ஒரு அழகிய ஏற்பாடு, சிறந்த ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு. எத்தனையோ ஆஷிகீன்கள் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவ்வளோ சீக்கிரமாக யார் வாயிலும் சலவாத்து வராது. நிறைய மஜ்லிஸ்களுக்கு போயிருக்கிறோம், நிறைய மஜ்லிஸ்களுக்கு போய் வருத்தமான விஷயம், சலவாத்தை மறந்தவன் சிராத்துல் முஸ்தகீமை விட்டவன். அப்படி தானே ஹதீஸ், அப்படி தானே வருது. சலவாத்தை விட்டவன் சிராத்துல் முஸ்தகீமை தவற விட்டவர் அப்படின்னு எச்சரிக்கை இருந்தும் கூட இன்னைக்கு நம்ம என்ன செய்யப்படுது, சலவாத் பல மஜ்லிஸ் சொல்லப்படுவதில்லை. ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாவின் மீது சலவாத்து ஓதுவது கதுரத்து சலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலாமத்து அஹ்லி சுன்னா. அதிகமாக சலவாத்தை ஓதுவது என்பது அஹ்லு சுன்னாவின் அடையாளம். யாருடைய கல்விலே ஹசத் என்று சொல்லக்கூடிய பொறாமையும் வக்ரமும் இருக்கிறதோ இவர்களுடைய வாயில அவ்வளோ சீக்கிரம் சலவாத்து வராதான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எவ்வளோ பெரிய எச்சரிக்கையான விஷயம், எவ்வளோ பெரிய எச்சரிக்கையான விஷயம். தக்கலை பீரப்பா சொல்வதாக இந்த வார்த்தை ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படும். களிமா சொன்னவன் கனலிடை போவதேன் சிங்கி. ஏன் களிமா சொன்ன 72 கூட்டமும் லா இலாஹ இல்லல்லாஹ் தானே சொல்றான், அல்லாஹ் தானே சொல்றான். அவன் மூல மந்திரம் கரெக்டாக தானே இருக்குது, இவன் ஏன் நரகத்துக்கு போறான் அப்படி சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அவன் ஹக்கு நபியின் மீது ஹசது கொண்டதால் சிங்கா, ரசூல்லா மேல கொண்ட போறாம. ஏன் 72 கூட்டமும் அவர்கள் களிமாவில் பிரச்சனை வைக்கவில்லை? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவன் முதல் ஆள் வஹாபி கிடையாது, முதல் ஆள் இப்லீஸ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்னைக்கு இப்லீஸ் ஷிர்க் வச்சான்? தூய தௌஹீத்வாதி இப்லீஸ் தான். தூய தௌஹீத்வாதி யாரு? இப்லீஸ். அவன் ஷிர்க் வைக்கல. இவன் சொன்ன அதே வார்த்தை தான் அவன் சொல்றான், மண்ணாங்கட்டின்னு சொல்லி போட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னான். உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் வாழ்ந்துக்கிட்டுறோம். உலகத்தில் இதுவரைக்கும் எவனுமே இந்த கொள்கையை கொண்டு வரல. அவுலியாக்கள் விஷயத்திலும் சரி, நபிமார்கள் விஷயத்தில் இவ்வளோ மோசமான கொள்கையை கொண்டு வரல. உலகம் அழிய போது, இந்த உலகம் அழியும் போது என்ன நடக்கும், இந்த ஹிஸ்டரி வில் ரிப்பீட்னு சொல்லுவாங்க பாருங்க. என்ன ஆரம்பத்தில் நடந்துச்சோ அது கடைசியிலும் நடக்கும். இந்த கர்மா இஸ் பூமரிங் கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்போ இந்த கடைசி காலத்தில் நம்ம எப்பயுமே இப்படி பார்த்ததே இல்லை. இதுவரைக்கும் தோன்ற எத்தனையோ சமூகம் என்னென்னமோ பிரச்சனை பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வஹாபி கொள்கை இருக்கு பாருங்க, இவன் தான் ரசூல்மார்களை நபிமார்கள்லாம் அஸ்தோஃபிருல்லா பிணம் மண்ணாங்கட்டி வழிமார்கள்லாம் இவ்வளோ கேவலமாக பேசுறது. அப்போ இந்த ஹிஸ்ட்ரி எப்போ ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இவங்களுடைய மூலபிதா இப்லீஸுக்கு தான், இந்த இப்லீஸ் இருக்கான் பாருங்க, இவனுக்கு தான் இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட். அதுவும் பார்த்தா 7000-10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது. உலகம் தோன்றதுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விட்ட காலத்திலேயே அவன் என்ன சொல்றான், அவன் தௌஹீத்வாதி, அல்லாஹ் தான் வணங்குவீன்டான். முன்னாடி போய் லைட்டாக சஜிதா, அது ஒரு 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 மரியாதைக்கான சஜிதா அப்படி செய்யத்தான் சொல்லப்பட்டுச்சு. அப்பா என்ன செய்யறான், இது மண்ணாங்கட்டி, நான் உன்னை தான் வணங்குவேன். பாருங்க, உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்க போறன்றா, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் செஞ்சு காமிச்சிட்டானா இல்லையா? இதாண்டா உலகம் முடிய போது நடக்க போது. அட வஹாபி கொள்கையை பார்த்துக்க, உன்னுடைய முப்பாட்டன் உனக்கு வேற யாரும் இல்லை, இப்லீஸை தவிர்த்து யாரும் இல்லை. அப்ப தௌஹீத்வாதி யார்? தௌஹீத்வாதில யாரு? தௌஹீத்வாதில உதாரணம் முன்னுதாரணம் இப்லீஸை தவிர்த்து யாருமே இல்லை. எங்கேயுமே களி போன்று இதற்கு முன்னால்
அல்லாஹ் தஆலாவுடைய சுன்னத்துல இப்படி ஒரு பழக்கம் இல்லை. மலக்குகளை படைத்தான், ஜின்களை படைத்திருந்தான், அவர்கள் பாட்டு வணங்கிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய சுன்னத்து வெளிப்படுகிறது. முஹம்மது ரசூலான்ற வசீலா இருக்கிறது. அதனுடைய ஆரம்ப கட்டமாக ஆதம் நபியுல்லா என்ற அல்லாஹ் தஆலா காரண மந்திரம் வசீலாவை படைக்கிறான். தௌஹீதை கொண்ட அல்லாஹ்வை அடைய முடியாது. நீ அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொருத்தம் துஆவை வாங்க வேண்டும், அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர் வழியாக நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேட்க வேண்டும். ஃபைம்மா யதி அன்னகும் மின்னி ஹுதா, அப்பதான் என்னுடைய ஹிதாயத் உனக்கு வெளிப்படும். ஃபைம்மா யதி அன்னகும் மின்னி ஹுதா ஃபமன் தபிய ஃபலா ஹௌஃப அலைஹிம் வலா ஹும் யஸனூன். இது ஹிதாயத் வருவதற்கு காரண மந்திரம் வசீலா. அந்த வசீலாவை நீங்கள் பின்பற்றினால் அது என்னிடமிருந்து அப்பொழுது வரும். நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. யா சுபஹானல்லாஹ், யா சுபஹானல்லாஹ். தௌஹீதை கொண்டு இறைவனை அடைய முடியாது என்பது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா நபிமார்களை படைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மலக்குகளை மட்டுமே வணங்க வைத்துக் கொண்டிருந்திருப்பான். அவர்கள் தௌஹீது மட்டும் அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. மனிதன்ற ஒரு இனத்தையும் ஜின் என்ற இனம் என்று படைத்து இஹ்தியார் என்று சொல்லக்கூடிய தேர்வு நிலையில் படைக்கப்பட்ட எந்த ஆத்மாவிற்கும் வசீலா இல்லாமல் அல்லாஹ்வை அடையவே முடியாது. அதில் வசீலாக்களில் அஅலமுல் வசீலா, இவர் கொடுக்கப்பட்டிருக்கும் அனைத்து வசீலாக்களுமே பிரம்மாண்டமான வசீலா முஹம்மது ரசூலுல்லாஹி. முஹம்மது ரசூலா என்பதுதான் ஆலமுல் வசீலா, படைக்கப்பட்ட வசீலாக்களே பிரம்மாண்டமான வசீலா. இறைவன் இதை போன்று எப்பொழுதும் படைக்கவில்லை, இதை போன்று எப்பொழுதும் படைக்கவில்லை, இனிமேல் படைக்க போவதும் இல்லை. இறுதி வசீலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அன்னாருடைய பரிபூர்ணமான பொருத்தத்தை நமக்கு தந்தருள்வானா, அன்னாருடைய பரிபூர்ண ஷஃபாத்தை நமக்கு தந்தருள்வானா, அன்னாருடைய பரிபூர்ண மஹப்பத்தை நமக்கு தந்தருள்வானா. பாத்திலாக எல்லா விதமான கேடான அக்கீதாக்களிலிருந்து நம்மை நம்முடைய குடும்பத்தையும் எல்லாம் பாதுகாத்தருள்வானாக. பரிபூர்ண ஆஷிகீன்களாக நம்மை அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. வாஹிருதுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்தமைக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.